பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஞ்ஞானவாசத்தில் விராட்ட தேசத்தில் பாண்டவர்கள் அவரவர்களுக்கு ஒத்த ஒரு வேஷத்தை தரித்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கீச்சகன் திரௌபதியினுடைய அழகில் மயங்கி நான் உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்று பலவிதமான ஆசை வார்த்தைகளை கூறி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தான் திரௌபதிக்கு. இதற்கு சம்மதிக்காத திரௌபதி சபையை நோக்கி ஓடினாள். பாருங்க, கீச்சகன் துரத்தி ஓடி வருகிறான். திரௌபதியினுடைய தலை கூந்தலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறான். இதை அத்தனை பேரும் பார்த்திருக்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது எந்த விதமான தவறும் செய்யாத ஒரு பத்னிக்கு. இதுதான் இப்போ அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிமிஷம் பீமசேனன் நினைச்சா கீச்சகனை துவம்சம் பண்ணிடுவாம், அவ்வளவு பலசாலிகள். ஏன் ராஜனுக்கு அருகிலேயே தர்மராஜன் இருந்து கொண்டு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அனைவர் கைகளும் கட்டப்பட்டதாக இதே மாதிரி தான் பாருங்க. அந்த திரௌபதி மான சம்ரக்ஷணம் அந்த சபையிலே அந்த பகடை ஆட்டத்தில் அனைத்தையும் இழந்து வேறு வழியில்லாமல் துரியோதனிகளுடைய அடிமையாக்கி எவ்வளவோ பலசாலிகளாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய மானம் போகின்ற அந்த நேரத்திலும் எந்த செயலையும் செய்ய முடியாது, கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, அந்த சபையில் சான்றோர்கள் படித்தவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்களே, அவர்களாவது ஏதாவது ஒரு தர்மத்தின் வழி ஒரே ஒரு வார்த்தை ஆறுதலாக கூறினார்களா அப்படின்னா இல்லை. இப்ப பார்த்தோம்னா சுதேசனையும் ஆறுதல் சொல்வதாக சொல்கிறாளே தவிர அவளும் கீச்சகனின் பக்கமே. நீ சென்று வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. வேற வழி இல்லை. மகாபலிஷ்டன், அவனை நம்பித்தான் ஆக வேண்டும். விராட்டராஜன் அவனும் கைவிரித்தான். உங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததோ என்னன்னு தெரியாம நான் எது சரி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டார். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யறதுனே தெரியல. மத்திய ராத்திரி தூக்கம் வரல. நேரா எந்திரித்தா, முகத்தை அழும்பினாள், ரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்தாள். எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே வளலா என்கின்ற பெயரோடு பீமசேனன் சமையல் கட்டில் படுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா 5 பேர் பத்னியாக இருந்தாலும் அவள் முழுமையாக நம்பியது அப்படின்னா சாட்சாத் பீமசேனன் தான். ஏன்னா தர்மராஜன்லாம் என்னன்னா எப்போ பாரும் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர நம்மளுடைய ஆதங்கத்தையோ நடந்த அசம்பாவிதத்தையோ என்ன சொல்லுது எதிர்கொள்ளும் தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தர்மம் பொறுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்வானே தவிர இதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதனை அறிந்து வைத்திருந்தாள் திரௌபதி. பீமசேனன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நேரா திரௌபதி வரா. எழுந்திரு பீமசேனா, இன்னும் கீச்சகன் சாகவில்லை, உன்னால் எப்படி தூங்க முடிகிறது அப்படின்னா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு டபால்னு எந்திரிச்சா பார்த்தா முன்னாடி சைலந்திரி என்கின்ற பெயருடைய திரௌபதி நின்று கொண்டிருக்கிறார். திரௌபதி என்ன இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருத்தான். அப்போ மனதில் பெண்களுக்கு நிறைய உள்ள கிடைக்கைகள் இருக்கு. அதை யாரிடமாவது சொல்லலைன்னா நிச்சயமா ஆறுதலாக இருக்காது. அப்போ எப்படி உன்னால் தூங்க முடிகிறது அப்படின்னு பயப்படாதே திரௌபதி, பயப்படாதே, நீ ஒன்றும் கவலைப்படாது. உடனே திரௌபதி சொல்றா, பயப்படாம எப்படி இருக்க முடியும்? தர்மராஜன் போன்ற கணவனுக்கு பத்னி ஆன பின்னாடி பயப்படாதே அப்படின்னு அவங்களுக்கு என்னைக்காச்சும் சுகம் கிடைக்குமா? இப்படி சபைக்கு அவர்கள் கண் முன்னாடி இழுத்து கொண்டு வந்த பொழுதும் சரி, எந்த விதமான என்ன சொல்லுது உதவியும் என்னுடைய கணவர் மூலமாக எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் செய்த தவறு என்ன?
நான் ராஜனுடைய மகளாக இருந்தவள், நான் செய்த தவறென்ன பாருங்க. இதுவரையிலும் அந்த சந்தனம் தேய்த்து தேய்த்து என்னுடைய கைகள் காப்பு கட்டியது போல ஆகி இருக்கிறது பீமா. பீமசேனனை பார்த்து சொல்றா திரௌபதி, என்னைக்கும் நீ தர்மராஜன் போல ஆகிவிடாதே பீமா. ஏன்னா என்ன ஒரு வேளையும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை, எது நடந்தாலும் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது. சத்ருக்களுக்கு இதனால் என்னென்ன சந்தோஷம், என்ன தப்பு வேண்டாலும் செய்யலாம், அதை மன்னித்து விடுவான் தர்மராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எக்களித்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்த மாதிரி கணவனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சுகம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குமா? சரி, எந்த ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் தர்மராஜன் போன்ற என்ன சொல்லுது கணவனை அடையக்கூடாது. அடைந்தால் அவர்கள் வாழ்வு மிக 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 கொடுமையானது. பீமசேனா அவ்வளவு கோபம் தர்மராஜன் மேலே. காரணம் என்னன்னா, இந்த நிலைமை வந்ததற்கு காரணம் அவன்தான் அப்படின்னு அவளது உள்ளத்தில் அப்படியே எரிந்து கொண்டு இருக்கிறது. சரி, உடனே எழுவாய். கீச்சகன் என்ன செய்யணும்னா அவனை கொன்று அவனுடைய தலை எப்படி இருக்குன்னா உனக்கு காலுக்கு கீழே இருக்கணும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இது அந்த பிராணன், ஜீவன், உயிர் அப்படின்னு சொல்றாங்களே, அதன் மேல ஆணையிட்டு சொல்றேன். ஒன்னா கீச்சகன் வதை நடக்கணும், இல்லைன்னா நான் என்னுடைய உயிரை நான் விட்டு விடுவேன். பாருங்க, தர்மராஜனுக்கும் இன்னைக்கு நிலை ரொம்ப 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 துக்கம். ஒரு காலத்தில் 80,000 பேருக்கு போஜனம் செய்வித்தவன் அத்தனை எதிகளையும் வரவேற்று அனைவரையும் தர்மத்திற்கு உட்பட்டு அனைவரையும் காத்த ஒரு தர்மிஷ்டன் பாருங்க, இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. ஆனா இப்ப விராட்ட ராஜனுக்கு பின்னாடி நின்று அவனுக்கு சேவகம் செய்கின்ற நிலை தர்மராஜனுக்கு ஏற்பட்டு இருக்கிறதே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு ராஜாவாக அமர்ந்து கொண்டு அத்தனை பேரையும் பராமரித்து அனைவருக்கும் வேண்டிய தான தர்மங்களை செய்து உணவளித்த ஒரு ராஜன், இன்னொரு ராஜனுக்கு பின்னாடி கை கட்டி சேவகம் பார்க்கின்ற ஒரு நிலைமை யாருக்கு? எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் கணவன் எப்படி இருந்தவன் இன்று என்ன சொல்லுது, ஒரு ராஜனுக்கு கைக்கூலியாக கை கட்டி சேவகம் பார்ப்பதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அது மட்டுமா, உன்னுடைய நிலைமையை பார்த்தாலும் எனக்கு துக்கம். ஏன்னா வளலா என்கின்ற பெரியோள் சமையற்காலனாக உள்ளே நுழைந்தான். ஆனால் இந்த சுதேஷனையும் தாசதாசியரும் என்ன செய்வார்கள்னா பாருங்க, அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பீமசேனனை போய் முட்டு. உடனே என்ன பண்றது, அந்த மாடுகளோடு அவன் சண்டை புரிவதை பார்த்து, யானைகளோடு சண்டை புரிவதை பார்த்து இவர்கள் எல்லாம் கை கொட்டி எக்களிப்பர். பீமசேனனுடைய பராக்கிரமம் என்ன? அந்த பராக்கிரமத்தை கேலி கூத்தாக்கி இதுல சுதேசனையும் அடக்கம். தாசதாசியர்களுக்கு பீமசேனுடைய வீரம் ஒரு விளையாட்டாக போய்விட்டது. அதையெல்லாம் எட்ட நின்று பார்க்கும் பொழுது என்னுடைய கணவன் எவ்வளவு எவ்வளவு இந்த மாதிரி சின்ன சின்னவங்களால என்ன சொல்லுது கேளிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதை நினைச்சா மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா பீமா? காண்டீபதாரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சிவனை நினைத்து தபம் செய்து பாசுபதாசுரத்தை கையில் வாங்கிய ஒருவன் பெண் வேடமிட்டு பெண்களோடு அந்த நாட்டியம் சொல்லிக் கொடுப்பது, சங்கீதம் சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கிண்டலும் கேலியும் அவர்களை செய்து கொண்டிருப்பதை என்னுடைய மனம் பார்த்து சகிக்க முடியவில்லை பீமா. நகுல சகாதேவர்கள் சாமானியர்களா? எப்பேற்பட்ட படைத்தலைவிகள் இன்று குதிரையை கழுவிக்கொண்டும் பசுக்களை காத்துக்கொண்டும் இருக்க வேண்டிய துர்பாக நிலைக்கு என்ன காரணம்? தர்மராஜன் ஒருவனே காரணம். அதாவது இத்தனை ஒரு 10-11 மாசமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொன்னது. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது திரௌபதி வேறு யாரிடம் சொல்வாள்? அவள் இது ரகசியமானது, வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. யாரோ ஒருவரிடம் சொன்னால் தானே மனது சிறிதாவது ஆறும். அவள் தேடியது ஒரே ஒருவன், அவன் பீமசேனன். ஏன்னா அவளுடைய பார்வையும் பீமனுடைய பார்வையும் எக்கச்சக்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அதர்மிகள் நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயம் திரௌபதிக்கு எவ்வளவு உண்டோ அந்த அளவுக்கு பீமசேனனுக்கும் உண்டு. ஆனால்
தர்மராஜனுக்கு சிறிதும் இல்லை, அவர்களை மன்னித்து விடு என்று சொல்வான். அவ்வளவுதான். இவ 2 பேரும் நேர்கோட்டில் பயணிப்பார்கள். சரி, இப்படி ஒரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணங்களை பீமனிடம் சொல்லி தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டாள். சரி, அது போக அவன் நிறைய விஷயம் சொல்றான். இந்த ஜெகத் விசித்திரமானது பீமசேனா. என்னது பாரு, ஒரு ஓடை, அந்த ஓடையில் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது, அவ்வளவு துக்கம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஓடையே தண்ணீரினால் நிரம்பி போடும். இந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு சமயம் எல்லாருக்கும் தான தர்மங்களை இறைத்து தன் கையால் கொடுத்து கொண்டிருந்தவன் பார்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் தானம் பெறுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். இது இறைவனுடைய விளையாட்டு தானே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாம் மற்றவரை கொன்றோம், இப்ப மற்றவர் சில நேரம் நம்மை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்க, மாற்றங்கள் இறைவனால் எல்லாமே ஒரே தராசல ஒரே நிலையில் சுகமாகவும் இல்லது துக்கமாகவும் நிச்சயமாக வைப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் மற்றவரை அவமானப்படுத்தினால் அந்த அவமானம் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து சேர்கிறது பீமா. சரி, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு நாள் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், அவனே ஒரு நாள் தரித்திரனும் ஆகிறார். இப்படி மாறி மாறி இந்த உலகத்தில் மக்களுக்கு என்ன நல்லதோ என்ன கெட்டதோ பகவானுடைய விளையாட்டாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் யாரையும் நம்பவில்லை பீமா, இறைவன் ஒருவனையே நம்பி இருக்கிறேன். சரி, அதுல என்னன்னா, நல்ல விஷயம் நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு நடக்கும் என்று இது அனைத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு துக்கங்கள் மனதில் இருக்கு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பீமசேனனை பார்த்து சொல்றா, ராஜனுடைய மகளாக பிறந்தவள், சாமானிய பிறப்பு என்னுடையது அல்ல, அக்னியிலிருந்து வெளிவந்தவள். அது மட்டுமா, திருமணம் வரை எனக்கு எவ்வளவு தாசிகள் இருந்து சேவை செய்தார்கள். ரைட், பாண்டவர்களை திருமணம் செய்து கொண்டு ராணியாக அங்கும் இங்கும் நான் நடந்து சென்றவள். ஆனால் இன்று அந்த சந்தனம் அரைத்து அரைத்து என்னுடைய கைகளை பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீமசேனன் முன்னாடி தன்னுடைய கைகளை நீட்டுகிறாள். அந்த கைகள் காப்பு காய்ச்சியது போல இருந்தது. அந்த 2 கையையும் தன்னுடைய முகத்தில் வைத்துக்கொண்டு பீமசேனன் அழுதான் மகாபாரதம் சொல்கிறது. கொஞ்சம் நினைச்சுப்பார். எப்ப பாரு தர்மமே உன்னுடைய பேச்சு. ஒருவேளை கீச்சகனை நீங்கள் வதம் செய்வதற்கு நீங்கள் தயங்கினீர்களே, ஆனால் 2ல் ஒன்றுதான் நடக்கணும். ஒன்னா கீச்சகன் சாயனம், இல்லைன்னா நானாக என்னுடைய உயிரை விட்டு விடுவேன், தற்கொலை செய்து கொள்வேன். இப்படியெல்லாம் தயவு செய்து ஒரு தவறான முடிவினை எடுத்து விடாதே. ஏன்னா ஜீவன் போனால் திரும்பி வருவது மிக மிக கஷ்டம். சரி, கொஞ்சம் தர்மத்தை நீ உற்று நோக்கு. ஒரு துக்கத்தினுடைய மேலிமையால் என்ன நடந்தது என்பதனை கொஞ்சம் வேகமாக சிந்திக்கிறதுன்னு ஒன்று. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை செய். இப்போ இந்த கஷ்டம் யாருக்கு வரலை? சீதைக்கு வராத கஷ்டமா திரௌபதி? கொஞ்சம் நினைச்சுப்பார். ஆனால் அவள் பொறுமை காத்தாள். ராமச்சந்திரமூர்த்தி சீதையை மீட்டான். இதுதானே வரலாறு. அது மட்டுமா? சத்யவான் சாவித்திரி கதையை நீ கேட்டதில்லையா? இறந்த தன்னுடைய கணவனை யமதர்மராஜனிடம் சென்று அவனோடு என்ன சொல்லுது, அவன் கேட்கின்ற அனைத்து கேள்விக்கும் பதில்களை கொடுத்து தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வந்த கதை நீ கேட்கவில்லையா? அவள் மனசுல ஏதாவது என்ன சொல்றது, வருத்தப்பட்டு துக்கப்பட்டு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தால், தன்னுடைய உயிரை போக்கி இருந்தால் தன்னுடைய கணவனை மீட்டிருக்க முடியுமா? அப்போ இந்த இடத்துல உயிரை விடுவது உச்சிதம் என்று, அந்த நேரத்தில் அந்த துக்கத்தை எப்படி நாம் தாங்கிக் கொண்டு
எப்படி அதை எதிர்கொள்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பீமசேனன் திரௌபதிக்கு சொல்றான். நிறைய சுகன்யா என்கின்ற கன்யை தன்னுடைய கணவன் மிக 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 வயதானவனை திருமணம் செய்து கொண்டு பாருங்க, அதுக்காக அவ துக்கப்படல, அற்புதமான வாழ்க்கையை நடத்தின கதை நமக்கு பாரதம் சொல்கிறது. இப்போ நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா, பொறுமையெல்லாம் இருக்க முடியாது பீமசேனா. நீ ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக்க வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் கீச்சகன். காலையில் எழுந்தவுடன் உடனே கதவு திறக்கும் பொழுது முன்னாடி நின்றுட்டு இருக்கான். என்ன முடிவு செய்தாய் அப்படிங்கிற. ஒரு நாள் இனி தாமதித்தாலும் நிச்சயமாக என்னை அவன் என்ன சொல்றது, வாழ்வை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்ற. இந்த ஒரு சூழ்நிலையில் திரௌபதி இவ்வளவு சொன்ன பின்னாடி பீமசேனன் ஒரு முடிவுக்கு வந்தான். நாம் ஒரு காரியம் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் திரௌபதியிடம் சொன்னான். என்ன காரியம்? நாளை பார்க்கலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.